அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை. தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகியிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடம் உண்டு. ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடமே இல்லை என்று புனித பவுல் இங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார். இந்த இறை வார்த்தைகளில் ஆபிரகாமை பற்றி பேசும் புனித பவுல், ஆபிரகாம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையால் தான் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனார் என்று இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் சொல்லுகிறார். ஆபிரகாம் தான் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையை தன் செயலில் வெளிப்படுத்தி காட்டி கடவுளுக்கு ஏற்புடைய மனிதராக ஆனதை தொடக்க நூல் 12ஆம் அதிகாரத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஆபிரகாம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையை தன் செயலில் வெளிப்படுத்துகிறார். எனவேதான் நம்முடைய நம்பிக்கை செயலில் வெளிப்படும் போதுதான் அது உயிரோட்டம் உள்ளதாக நமக்கு ஆசி பெற்று தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை செயலில் வெளிப்படவில்லை என்று சொன்னால் அது உயிரற்றதாக இருப்பதால் நாம் ஆசிரை இழந்து வாழ வேண்டி இருக்கும் என்று சொல்லி புனித யாக்கோபு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, ஆபிரகாம் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையை தன் செயலில் வெளிப்படுத்தி கடவுளுக்கு ஏற்புடைய மனிதராக வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு 75 வயது ஆகிற போது கடவுள் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்ததாக தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் முதல் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அங்கு கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம், நீ உன் நாட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் என்று சொன்னவுடனே ஆபிரகாம் மறுத்து பேசாமல், எந்த கேள்வியும் கேட்காமல் ஆபிரகாம் உடனே தன் நாட்டை விட்டு புறப்பட்டு சென்றார் என்று சொல்லி தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. இங்கு ஆபிரகாம் கடவுள் தனக்கு கொடுக்க போகிற நாடு எப்படி இருக்கும் என்று ஆபிரகாமுக்கு தெரியாது. கடவுள் கொடுக்க போகிற நாட்டில் வாழ்கிற மக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது ஆபிரகாமுக்கு தெரியாது. இருந்தாலும் ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து ஆபிரகாம் தன் நாட்டை விட்டு புறப்பட்டு செல்லுகிறார். என்னை பெயர் சொல்லி அழைத்த கடவுள் இறுதி வரையிலும் என்னோடு கூட இருந்து என்னை வழிநடத்தி செல்லுவார். என்னை பெயர் சொல்லி அழைத்த கடவுள் என்னை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார். என்னை பெயர் சொல்லி அழைத்த உயிருள்ள உண்மையான கடவுள் இறுதி வரையிலும் என் கரத்தை பற்றி என்னை வெற்றியின் பாதையில், மகிமையின் பாதையில் நடத்தி செல்லுவார் என்று சொல்லி ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தன் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வண்ணம் ஆபிரகாம் தன் நாட்டை விட்டு புறப்பட்டு செல்லுகிறார். ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை நாம் செயலில் வெளிப்படுத்தும் போதுதான் கடவுளுக்கு ஏற்புடைய மனிதர்கள் ஆகிறோம், ஆசி பெற்ற மக்களாக வாழ்கிறோம் என்று இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுக்கிறது. இரண்டாவதாக கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாம், என் குரலுக்கு நீ கீழ்ப்படிந்து என் வார்த்தையின்படி உன் நாட்டை விட்டு நான் காண்பிக்கும் நாட்டிற்கு நீ செல்வாய் என்று சொன்னால் உனக்கு 7 வகையான ஆசீரை நான் கொடுப்பேன் என்று சொல்லி கடவுள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுவதாக தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 2-3 இறை வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகின்றன. ஆம் அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடவுளின் வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் போதுதான் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்கிறோம். மாறாக கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து கடவுளின் வார்த்தையை மீறி நாம் செயல்படும் போது நாம் ஆசிரை இழந்து வாழ்கிறோம் என்று சொல்லி லேவியரின் புத்தகம் 26ஆம் அதிகாரமும் இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரமும் தெளிவாக எடுத்து சொல்லுகின்றன. கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. மாறாக கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் மீறி செயல்படுவோம் என்று சொன்னால் நாம் கடவுளின் சாபத்திற்கு ஆளாவோம் என்று சொல்லி இணைச்சட்டம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு கொடுக்கிற தெளிவான 2 ஆவிக்குரிய சிந்தனைகள். முதலாவதாக கடவுள் மீது நாம் வைத்த நம்பிக்கையை நாம் செயலில் வெளிப்படுத்தும் போதுதான் அது உயிரோட்டம் உள்ள நம்பிக்கையாக இருந்து நமக்கு ஆசிரை பெற்று தரும்.
இரண்டாவதாக கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் வார்த்தையை கடைபிடித்து வாழும் போதுதான் இந்த உலகில் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் என்று சொல்லி இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான இரண்டாவது சிந்தனை கொடுக்கிறது. எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாம் கடவுள் மீது நாம் வைத்த நம்பிக்கையை ஆபிரகாமை போல் செயலில் வெளிப்படுத்தி வாழ்வோம். இரண்டாவதாக ஆபிரகாமை போல் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் போது இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். எனவே அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, வரப்போகிற நாட்களில் நம்முடைய நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தி வாழ்வோம். கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம். அப்பொழுது பரலோக பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் நமக்கு மணிமுடியாக சூட்டுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்தீரே அப்பா, நன்றி நன்றி சொல்லுகிறோம். உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஆபிரகாமை போல் எங்கள் நம்பிக்கையை செயலில் வெளிப்படுத்தி வாழும் போது, ஆபிரகாமை போல் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது, அப்பா பிதாவே, இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு மணிமுடியாக சூட்டுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையுமின்றி மன நிறைவோடு, மன மகிழ்ச்சியோடு, மன அமைதியோடு, நலமோடு வாழ கிருபை செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.